கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசுவான ஜெபத்தில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்க. நிச்சயமாகவே அடியின் மூலம் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினால் உங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ள வசனம் அமையும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு காண வந்துட்டு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்கள் இயேசுவான ஜெபத்தில் வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளாலும் உங்களை வரவேற்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்று நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம். யார் பெரியவன், யார் பெரியவன்? உலகத்தில் எல்லாம் சண்டை பிடிக்கிற ஒரு இடம். கணவன் மனைவிட்ட கூட நீ பெருசா நான் பெருசா. நான் நேற்று உங்களுக்கு கரெக்டாக சொல்லி முடித்தேன். எல்லாருமே சாதி சமம். கணவனை பெருசுன்னு சொல்லக்கூடாது, மனைவியும் பெருசுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் சமமாக தான் இருக்கிறீங்க. நான் சொல்லலை, உலகத்தை சகல சிறு ஸ்தாங்கங்களும் சொல்லுகிறது. கிறிஸ்தவம் மட்டுமல்ல, எல்லா கோட்பாடுகளும் எல்லா வழிபாடுகளும் ஒரே சத்தியத்தை வெளிப்படுத்தினா மனைவி தலை பெருசா வாலு பெருசான்னு கேட்கக்கூடாது. சில சமயங்கள் எல்லாம் பெரிதாகி இருக்கிறது போல நம்முடைய கணவன் மனைவி ஆண் பெண் ரெண்டுமே சமமாக இருக்கிறது. ரெண்டே இனம். பலராஜ் யார் பெரியவன், யார் சிறியவன்? சிறுப்புடை தாழ்த்துவ மிக பெரியவன். ஒரு மனுஷன் தாழ்மையை விரும்புகிறவன் மேன்மையானவன். ரெண்டும் ஒன்றே என்ற ஜட்ஜ்மெண்ட்டோட தான் நேற்று நான் செய்தியை முடித்தேன். அதனால் அங்கேயே பிரிவினை உண்டாது கேட்டிங்கன்னா அது உங்கள் தப்பு என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆமை பாருங்க. அப்போ லூக்கா 18:14 சொல்லப்பட்ட வார்த்தையை நான் பிடித்து விட்டு வாசிக்கிறேன், கேளுங்க. அவனல்ல இவனே நீதிமான்க்கப்பட்டான், வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது ஒரு வசனம் தான். இந்த வசனத்தில் பெரிய ஆண்ட சத்தியத்தை அவர் போதித்தும் இருக்கிறார். அந்த வார்த்தையை போதித்த வார்த்தைகள் அநேக சத்தியம் அடங்கி இருக்கிறது புதிய பாட்டின் பகுதியில். அவை ரெண்டு பேரும் ஜெபிக்கிறத இவர் இயேசு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதில் ஒருத்தன் யார் ஆயக்காரன், ஒருத்தன் சமாரி, தேவனுடைய பிரியமானவன். ரெண்டு பேரும். அப்போ ரெண்டு பேரும் பாருங்க ஜெபிக்க போகிறான். ஒருத்தாங்க இருந்து ஜெபிக்கிறான், ஒருத்தர் இங்கே இருந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அவன் ரெண்டு பேரும் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தன் சொல்கிறான், அவன் அடுத்தவரை காட்டுறான் பாருங்க. ஆண்டவரே, நான் உமக்கு எல்லாவற்றிலும் சில வாக்கியத்தை பண்ணி ஜெபிப்பாங்க. இப்படி சொல்லி இருக்கிறது, வானம் பூமி படைக்கப்பட்டது உனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வாக்கியத்தை எல்லாம் சொல்லி ஜெபிப்பாங்க. இன்னொருத்தர் வந்து ஆண்டவரே தன்னுடைய பாவத்தை எல்லாம் சொல்லி ஜெபிப்பான். பாவத்தை அறிக்கையிட்ட விட்டு ஜெபிக்கிறவன் வாழ்வுடையா. என்னவா புதிய சத்தியம் வருது, ஜெபிக்கிறது வாக்குத்தை எல்லாம் சொல்லி சொல்லி ஆமீன் ஆண்டவர் நான் உண்மையை ஃபுல்லாக வந்திருக்கேன், இந்த வாக்கு அவசரம் எனக்குள்ளது, இந்த வாக்கு அவசரம் எனக்குள்ளது சொல்லி ஜெபிக்கிறத விட இந்த ஒரு பாவியான மனுஷன் இந்த ஆண்டவரே எனக்கு குடிய மாற்றுக்கப்பா, நான் குடிச்சிட்டே இருக்கேன், உமை விட்டு தீவிரம் போனவன் உமா அப்பான்னு கூப்பிட அதிகாரம் இல்லாதவன் அப்படின்னு ஒருத்தன் ஜெபிச்சுட்டு இருக்கான். இது நான் சொல்கிற கதை, இயேசு அப்படி சொல்லலை. இன்னைக்கு ஜெபம் அப்படி தான் இருக்குது. நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் தேவனை விட நான் எப்படி ஜெபிக்கிறேன்? என்ன சொல்கிறப்ப நான் உங்களை சொல்லலை, நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. அதனால தான் நீ எனக்கு வார்த்தை செய்தி கேட்குறீங்களா? என்ன நல்லா கவனிங்க. பெரிய சத்தியத்தை சொல்லித்தாரே பிள்ளை. ஆமே பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஆண்டவருக்கு ஊழியக்காரன். நான் என்ன சொல்கிறேன்,
இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அப்போ ஈஸ்வரன் ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு பண்ண உடன்படிக்கையெல்லாம் நான் நினைவு கூறுகிறேன். எங்களுக்கு அதை வச்சிருக்கிறீங்க, இதை வச்சிருக்கிறீங்க, இதை வச்சிருக்கிறீங்க, எல்லாம் எங்களுக்கு தாரப்பா, இதை தாங்கப்பா, நான் உங்களுடைய பிள்ளையப்பா, நான் எல்லாம் உமக்கு கொடுக்குறேன், உபாசம் ஜபிக்கிறேன், எனக்கு இல்லாமல் யாருக்குப்பா? ஆண்டவர் சொல்லியிருக்கிற உனக்கு தானப்பா எல்லாம், பின்னாக்கு தான் நம்ம கேட்கணும். இங்கே ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், பாவியான ஒரு மனுஷன், இதே ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா இவன் இப்படியே கேட்டு கேட்டு ஜோம் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சு 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 யாரை மானிக்கிறது இல்லை. இந்த பாவி மனம் திருப்பி இவனுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. இவன் சம்பாதிச்சு காய்ச்சிட்டு நிறுத்தி கொண்டு வச்சுட்டே இருந்தான். நீ மனம் திரும்ப, உனக்கு என்ன வேணும்? அவனை கண்ணீரை துடைக்க போகிறதே கிடையாது. ஆமீன். அப்போ இயேசு பார்த்துட்டு இருக்க இதையும் இவன் வந்து சொல்லி தூரம் நிற்கிறான். அவனு கிட்ட போகல. ஐயோ, அவன் ஜபிக்கிறது அப்படி ஜபிக்கிறான், இவன் இப்படி ஜபிக்கிறான். ஆண்டவரே என்னை மன்னி, நான் குறையுள்ளவன், நான் குற்றம் உள்ளவன், நான் பாவம் செய்தேன், இல்லையோ பாவம் செஞ்சப்பா, பாவம் செய்த அடிக்கப்பட்டேன். ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடி என்னை ஏற்றுக்கொள்வீரா என்று கண்ணீரோடு கதறி அழுது கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் மனதுருகிறவர். இவனோ வாக்கியத்தை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறான், நானுடைய பிள்ளை என்று. இவன் எப்படி ஜெபிச்சிருக்கிறான்? வசனத்தை காட்டுறேன் இல்லை, என்ன நீங்கள் குறை சொல்லிடக்கூடாது. ஆமேன். அன்று அதுக்கு தான் அவங்க ஒரு காரியத்தை சொன்னார். ஆமேன். அவன் சொல்லி அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கும்போ இதை கவனித்து கொண்டிருந்த இயேசு அந்த வேலை தான் இந்த அவசரத்தை சொல்லுவார். இப்போ 2 பேர் ஜெபத்தையும் ஒரு பார்த்துக்கிட்டு ஜட்சிமெண்ட் சொன்ன அவசரம் தான் 18-14 நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு பெரிய நான் தான் பெரியவன், எனக்கு தான் வாக்குறுத்தெல்லாம் இருக்கு, நான் ஆண்டவனுக்கு கொடுக்குறேன் எடுக்கிறேன் எல்லாம் சரி, அது தப்பே கிடையாது. நீ கொடுத்தவனுக்கு கொண்டு நீ ஆண்டவனுக்கு பிள்ளை நடந்தா நீ பல ராஜ்யத்தில் வாசி. ஆனால் அதில் பெரியவன் யார்? இவன் தான் பாவி. இவன் ரசிக்கப்படுறான், பெரிய சந்தோஷம். ஆண்டவர் நீதான் வேணாம் பாரு, கடைசி பிடிக்கிறாரு. அதுக்காக தான் நல்லா அந்த கதையும் சொல்லி கொடுத்தாரு. ஒரு நீதிமான், அவன் சுதந்திரவாளி, தன் தகப்பனுக்கு பிரியமானவன் சுதந்திரவாளி. ஆமீன். ஆனால் இவன் சுதந்திரவாளியாக இருந்தவன் உதாரித்தனமாக பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை தன் தகப்பன சாட்டை போட்டு அரிச்சு பிடிச்சி வாங்கிட்டு போனவன் எல்லாவற்றையும் அழித்த பிற்பாடு மனம் ஒரு பாவியான மனுஷனாக மனம் திரும்பினவனாக கர்த்தருடைய பாதத்தில் வந்தபோது அவர் அதை ஏற்றுக்கொண்டு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். அவனை புதிய வசத்தை கொடுத்து புதிய ஆமேன் ஆகாரத்தை புசிக்க கொடுத்து புதிய நன்மையை கொடுத்து அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டாடத்தக்கதாக மகிமையாக வெளிப்பார். அப்போ யார் பெரியவன்? பாவி மனம் திரும்பினான் பெரியவன். அதுக்கவே இவன் சுதந்திரவாளியாக இருக்கிற இவன் பெரியவன் அல்ல என்று சொல்ல. பெரியவன் யார்? பாவி மனம் திரும்ப. நான் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் 40 மாதம் நாங்கள் 2 பேர் 4 பேர் இருந்துட்டு இருந்தோம். அதில் 2 பேர் நாங்கள் தனியாக இருந்தோம், ஒரு அறையில் இருந்தோம். இருக்கும்போது ஒரு போதை 2 சொன்னார். பாஸ்டர் நானும் நான் ஒரு குடிகாரனாக ஒரு மோசமானவனாக இருந்து ஊழியக்காரர் ஆக்கப்பட்டேன். நான் 40 உபாசம் இருக்கிறேன், அவரும் 20 உபாசம் இருக்கிறார். அப்போ அவர் சபை நடத்திட்டு இருக்கிறார்.
அவருக்கு பக்கத்துலேயும் ஒரு மனுஷன் சபை நடத்துகிறாராம். அந்த மனுஷன் இவர் ஆமேன் என்னவா திடீர்னு ரசிக்கப்பட்டு பாவியாக இருந்து மனம் திரும்பி கிறிஸ்துக்குள்ள வந்து ஊழியம் செய்கிற மனுஷன் அவர். இவர் பாரம்பரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நல்ல ஒரு படுத்த ஒரு நல்ல ஒரு விசுவாசியுடைய மகனாக இருந்து பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்க வச்சு ஆமீன் படித்து முடித்து ஆண்டவருடைய வசனத்தை எல்லாம் தெரிஞ்சு கொண்டு பிரசங்கம் பண்ண வந்து ஒரு பாஸ்டராக இவர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, நான் இப்படி படித்து முடித்து வந்து எனக்கு சபையில் இத்தனை ஆத்துமாக இருக்குது. நேற்று வரைக்கும் கஞ்சாவும் தண்ணியாக அடித்து குடித்து வெடித்து அப்படியெல்லாம் நடந்தான். அங்கே இது மூலம் ஆத்துமா வந்து கூட அவன் பெரிய உதவி செய்யலாம். அப்போ அவன் பெரிய பாஷாக இருக்கான் அப்படி ஒரு கேள்வி என்கிட்ட வச்சார். ஆமீன். நான் அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன். இந்த பைபிள் அந்த வசனத்தை நான் படிக்கும்போது அது என்னை நினைவுபடுத்துகிறது. ஒரு பாவியை மனத்திற்கு தான் அவர்கிட்ட கிரியா அநேகம் வெளிப்படுகிறது. அதேனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. வசனம் தெளிவுபடுத்துகிறதா அவர் சொன்ன பார்த்துட்டே பார்த்துட்டார். ஏன்னா அவர் அதில் பெருமை பாராட்டுறாரு. அவன் எப்படி ஊழியக்காரன், நான் எப்படி ஊழியக்காரன், அவன் என்ன ஊழியம் செய்யணும், பெரியவன் அவன். அது ஒரு பெருமை. நான் கூட உழைத்து வந்தப்போ ஒவ்வொரு வீடா சொத்துக்கு போங்க, என் சாட்சியை சொல்கிறேன், வேறு வழி என்ன? உண்மையை சொல்கிறேன். யாரையும் குற்றப்படுத்தும்படிக்கோ குறை சொல்லும்படிக்கோ நான் சொல்லவே வரல. ஒரு தாயார், நான் நேசிக்கிற ஒரு தாயார், நல்லா ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரருடைய அம்மா, என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மான்னு வச்சுக்கலாம். அவர் பாஸ்டர், என்ன ஃப்ரெண்டு. அப்போ நான் குடிக்கிறவன் கெட்ட வார்த்தை வாயத்து இருந்தால் நல்ல வார்த்தையே பேச மாட்டேன். அவரே அதை சொல்லுவார், ஏன் பிரதர் இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை பேசியே பேசுகிறீங்களா அப்படின்னு. ஒரு நண்பர் அவருக்கு பாஸ்டருக்கு விசுவாசி, எனக்கு கூட இருக்க நண்பர்கள் 2 பேரும், ஒரு பாஸ்டர் நண்பர், அவருக்கு விசுவாசிய எனக்கு நண்பர். நாங்கள் அவ்வளோ அன்பாக இருந்தவங்க. அப்போ அதில் அந்த விசுவாசின்னு சொல்லுவார், சுபா என்ன சுபா நீங்கள் எப்போ இப்படி கட்டவார்த்தையே பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் அவ்வளோ அன்பாக நேசிக்கிறவங்க. கடைசியில் பாருங்க, நான் திடீர்னு ரசிக்கப்பட்டு ஊழியத்துக்கு அனுப்பிட்டேன். அது அந்த பார்த்த தம்பியோடைய அம்மா, நான் பக்கத்து வீட்டில் ஜோம் பண்ண போகிறேன், அவங்க வீட்டு பக்கத்தில். திரும்பி ஒரு 2-3 வருஷம் அவங்க ஜாயிண்ட் விட்டு நான் தனியாக போய் நான் அப்படியே ஆண்டவருக்குள்ள ஒன்றை இல்லாதவனாக மாறி ஸ்ரீலோவாக மாறி எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியக்காரன் ஆகிட்டேன். திடீர்னு பார்த்திங்கன்னா நான் என்னை கூட தம்பிமாரை கூப்பிட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு போகிறது வழக்கம். இவங்க சபை இந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு எங்கள் முதலாளிக்கு அம்மா இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்கு போவேன். தெரிஞ்சவங்களை வீட்டு ஜபத்துக்கு போகிறது வழக்கம். ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க முன்னே பாட்டு பாடுவோம். நாங்கள் 2 தம்பிமாரை கூப்பிட்டு போய் பாட்டு பாடி ஜபம் பண்ணுவோம் வீடு வீடாக. ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை முடிஞ்சு வந்து ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உடனே அவங்க இதை பார்த்துட்டு, இவன் என்னை ஊழியக்காரனா, இவன் இப்படி வீடு வீடாக பைபிளம் கொண்டு ஜோம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறான், பாவடையும் கூட்டிகிட்டு, இவன் எப்படி தனியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் ஆகிட்டான் அப்படின்னாங்க. நீ சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக நினைச்சிருங்களா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சி 2-3 பேர் பேசி கொண்டு இருந்தார்களாம். நாங்களாம் அந்த வீட்டில் ஜோம் பண்ணிக்கிட்டு நாங்கள் பாடம் வந்துட்டோம். எனக்கு ஃபுல்லாக தாகும். எல்லா வீட்லையும் ஜெபிக்கணும், எல்லா வீட்டிலும் பாடணும், எல்லா வீட்லையும் துதிக்கணும்.
எப்போ ஆராதனை எப்போ ஜெபிக்கணும் தாகத்தினால அந்த ஒத்தை மேலே ஏற்றுக்க மாட்டாங்க. இவனா ஜெபிக்க வந்தான் கதவே மூடிடுவாங்க, என்னை இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால பக்கத்தில் 2 பசங்களோட சேர்ந்து இந்த ஆவிகளை கூட்டத்துக்கு போகிற பையன் பிள்ளைகளை என் நண்பர்களை எல்லாம் கூட்டிகிட்டு அது ஒருவர் மட்டும் நல்ல படுத்த ஒரு அனுபவசாலி, ஒரு பெரிய ஒரு நல்ல மகிமையான ஒரு ஆலயத்தில் உள்ளவர், அவரை கூட சேர்த்துக்குவோம். அப்போ அவரும் வந்துக்கிடுவார். அவர்கிட்ட ஆலோசனைகளை வாங்கிக்கிடுவேன். வாங்கி அப்படியே ஊழியத்தை நான் செய்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் எங்களுடைய நோக்கம் எல்லாம் வேலை செய்து தான் ஊழியம் செய்யணும். இனி நான் தான் அப்படிதான் செய்யணும்னு தோணி எழுப்புனேன். ஆமேன். அவங்க எல்லாம் ஜெபத்துக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் சம்பாதிச்சு நம்ம ஆண்டவர் கொடுத்து ஊழியம் செய்யணும், வாங்கி ஊழியம் செய்யக்கூடாது. என்னுடைய ஆசை எல்லாம் கொடுத்தப்போ வாங்கினோமோ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும். அப்போ அங்கே முடிஞ்ச அந்த அம்மா மனசு கூட எங்களை மட்டமாக நினச்சிருக்கு. தடி எடுத்து எல்லாம் வேட்டைக்கிற ஆயாச்சு, அப்படி இப்படி இவன் எப்படி உடைகாலம் செய்யலாம், அவன் எப்படி இப்படி ஜெபிக்க கிடக்கலாம் அப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு அவங்க பாட வீட்டில் போயிட்டாங்க. அந்த கூட்டத்தில் இருந்து எல்லையே நம்மளை மட்டும் தட்டி. ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? வீட்டில் போய் படுத்தா நைட்டு தூக்கம் வராது. ஆவியர் கிரீச்சியை தொடங்கினா யாரை பேசின, என் பிள்ளைய பற்றி நீ எதுக்கு பேசுனன்னு ஆண்டு கேட்டாராம். ஆமேன். யாரை குறித்து பேசினாய்? அவன் என் பிள்ளை, நான் அவனை தெரிந்து கொண்டு அவனை பற்றி அவதாராய் பேசுற நீ யா வேணும் கேள்வி கேட்ட தூக்கமே வரலையா? பிள்ளைகிட்ட மன்னிப்புகள் அப்படின்னு ஆவியானவர் பேசினார். ஒரு 6 மாதம் கழிந்து அவர்கள் என்னை பார்த்தார்கள். அம்மா என்று கூப்பிட்டேன். பிள்ளை என்று சொல்லி பக்கத்தில் வந்து அந்த தாயார் மக்களே நல்லா இருக்கியா என்று கேட்டுவிட்டு, நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன், நான் உன்னை தவறாக பேசினேன், இப்படி சொல்லி நான் பேசினப்பா எனக்கு காவியம் தூக்கமே போச்சு அண்ணன் என்று சமாதானமே இல்லை, நிம்மதியே இழந்தேன். அவரோட மன்னிப்பு கேளு நீ. அவள் நான் போய் மன்னிச்சுக்கப்பா, நான் நினச்சேன் என்னை மன்னித்துக்கோ என்று சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. ஐயம்மா ஏம்மா அப்படி இருக்கு சொல்கிறீங்க? நான் எழுதியது என்னுடைய ஆண்டவருக்கு மேலே பண்டித நிமித்தம் நாங்கள் ஜெபத்துக்கு போகிறோம்மா, நான் சபை ஒன்று கட்டிட தாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். அது என்ன அவங்க நிம்மதியாக இருந்தாங்க. ஏன் அது உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பாவி மனம் திரும்புவது பல மிகுந்த சந்தோஷம். அவருக்காக ஆண்டுவ பரிதவிக்கிறவர். ஆகவேதான் இத்தனை கதைகளை கற்றவங்க சொல்லி கொடுத்தார். பெரியவன் சிறியவன் என்று கிடையாது, சரி சமமே. அப்போ யார் பேர் சிறு குழந்தை போல மாற்று. அவனை பேசிவிட்டார்கள் சொல்லக்கூடாது. அவங்க திட்டி விட்டாங்க, அப்போ வேதனைப்படக்கூடாது. அவங்க திட்டுகிறது நல்லது. அநேக சாட்சிகளை சொல்லி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை அப்படி பார்த்த சாட்சி. அவங்க பேசுகிறது நம்ம சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்க பேசுகிற வார்த்தை நம்மளை கலங்கப்படுத்தாது, நம்மளை சந்தோஷப்படுத்தும். வேத வசனத்தின்படி நீ குழந்தை இல்லாதவளாக இருக்கலாம், ஆனால் குழந்தை இல்லாத உன்னை பார்த்து மலடி என்று பக்கத்தில் இருக்க பேசினாலா நீ சந்தோஷப்படு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வேதத்தில், மலடியை பிள்ளை தாட்சி ஆக்குகிறேன். அப்போ பிள்ளை இல்லாத உன்னை பார்த்து ஒரு மனுஷன் ஒரு மனுஷி நீ மலடி என்று சொல்வார்கள். அப்பவே நீ சந்தோஷப்படு. உன்னை கர்த்த பிள்ளை தாட்சி ஆக்க போகிறார். ரைட் நவ் மாறாக்க நீ சமிப்பாயானால் அந்த ஆசீர்வாதம் உனக்குள் நிற்காது. ஆகவே ரைட் நவ் கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை பற்றி பேசுகிற வார்த்தை இதுவே. குற்றம் சாட்டப்படும் போது, உன்னை குறை சொல்லப்படும் போது, அதை குற்றவாளி என்று நீ தீர்க்கப்படும் போது
பிறரை குற்றப்படுத்தி நீ நீதிமானாக மாறாதையே நினைக்கிற வசனம் உனக்குரியது. கர்த்தர் நமக்கு போதிக்கக்கூடியது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இயேசு இதைத்தான் நமக்கு போதித்திருக்கிறார். அதே போல்தான் இங்கே 2 பேர் ஜெபிக்க போனாங்க. நாங்களும் ஜெபிக்க போனோம், நாங்களும் துதிக்க போனோம். எங்களை இகழ்ந்தார்கள், காணிக்கைக்காய் நடக்கிறான் என்றார்கள். பிழைக்க முடியாமல் இப்போ பைபிளை தூக்கிட்டு பக்கத்தையும் போட்டு நடக்கிறாய் என்பார்கள். சோர்ந்து போகாத, இயேசு உன்னோடு உண்டு. உன்னை உயர்த்தும்படிக்கு அவர் திருமணம் பற்றி நிற்கிறார். உன்னை உயர்த்துவார். நீ விசுவாசியாக இருக்கலாம், இல்லை ஊழியக்காரியாக இருக்கலாம், இல்லை ஊழியக்காரனாக இருக்கலாம். என்னை கேட்கிற தெய்வப்பட நீ பயப்படக்கூடாது. இல்லை ஒரு கிறிஸ்துவை அறிந்தவனாய் இருக்கலாம், இல்லை ஒரு கிறிஸ்துவை அறியாத பிள்ளையாய் நீ இருக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நீ ஒரு எந்த மதத்தானவளாக இருக்கலாம், எந்த புற ஜாதி மகளாக இருக்கலாம். உன்னை மலடி என்று சொல்லும்போது நீ வேதனைப்படாதே. பிள்ளைதாட்சி இல்லாதவள் என்று சொல்லும்போது நீ வேதனைப்படாது. பிள்ளை இல்லை என்று வேதனைப்படாது. எனக்கு என் கணவன் பிள்ளையாக இருக்கிறான், இல்லை நான் என் மனைவி எனக்கு பிள்ளையாக இருக்கிறார். ஒற்றை அன்பு செலுத்தி நடக்க நீ ஒப்பு கொடுக்கும் போது உனக்கு வேண்டிய நன்மைகளை, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை வானத்தின் படைகளை திறந்து தருகிற கற்று ஆண்டோருக்குரிய ஒரு நல்ல ஒரு மிகுந்த ஒரு பாத்திரமாக நடக்கும்போது கொடுத்து கொடுப்பார். பெற்றவருக்கு பெற்றதுதான் பிள்ளை, பெறாத உனக்கோ உலகத்தில் காண்கிறது எல்லாம் உனக்கு பிள்ளைகள். எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கற்று ஒரு மனுஷனுக்குள் வைக்கிறார். அப்படி பார்க்கும்போது உலகத்தில் பிறந்த கனியம் ஆனவன் என்றோ ஆகாதவன் என்றோ பெற்றவன் என்றோ பெறாதவன் என்றோ சொல்லுவதற்கு ஆணென்றோ பெண்ணென்றோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ சொல்லுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனாலும் யார் பெரியவன்? உண்மையிலே சிறு பிள்ளை போல் எல்லாவற்றையும் சமமாக நினைக்கிற ஒரு பக்குவத்தை ஒரு பெற்றுக்கொள்கிற மனுஷனே பெரியவராயிருக்கிறார் என்று இந்த வேதத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மெண்ட் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ யார்த பார்த்தவளாக இருந்தாலும் சரி, தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு. குழந்தை இல்லையே, குழந்தை சான்ஸே இல்லை, கவலைப்படாத. என் பிள்ளை எல்லாமே எனக்கு பிள்ளைகள் என்று சொல்லி என்னை பார்ப்பதற்கு யார் உண்டு? உண்மையிலே கர்த்தருடைய அன்பு உனக்கு உണ്ടെങ്കിൽ உன்னை பார்ப்பதற்கு 1000 பிள்ளைகளை கர்த்தர் அனுப்புவார். உனக்குரிய நன்மையை, உனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ ஆண்டவருக்காய் கொடு. உன் இருதயத்தை நீ ஆண்டவருக்காய் கொடு. உன்னுடைய சக்தி ஆண்டவருக்காய் கொடு. எனக்கு அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு கொடுக்காது, கர்த்தருக்கு கொடு. கர்த்தருக்கு கொடுக்கிறவனை கர்த்தர் பிரியமாயிருக்கிற வசனம் சொல்லுகிறோம். என்ன ஜபிப்போமா? ஜபிக்க போகிறோம். இப்படி போய்த்த கர்த்தரை சொந்த வச்சுக்கிறாய் போட்டு கொண்ட நீ ஒரு நாளும் விற்கப்பட்டு போவதில்லை. அந்த இயேசுவை கையில் எடு. இயேசுங்கிற அமை வார்த்தை கையில் எடு. இயேசுங்கிற நாமத்தை கையில் எடு. இயேசுதான் எங்களுக்கு குலதெய்வமாய் ஏற்றுக்கொள். இயேசுதான் ரட்சிப்பின் தெய்வனாய் ஏற்றுக்கொள். அப்போது நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர். ரட்சிப்பு என்றால் என்ன? வர நாட்களில் நாளை இன்னும் ஒரு சில வார்த்தையை கொடுத்து விட்டு அடுத்த செய்தி வரப்போகிறது. ரட்சிப்பு அது குறித்து பிரசங்கம் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு சில நாள் நான் உங்களுக்கு இந்த வருஷத்தை சொல்லிவிட்டு ரட்சிப்பு நடத்த போகிறேன். கர்த்தருக்கு இயேசுவா ஜெபிப்போமா? நன்றி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் நன்றி. இயேசு வாழ்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ள முடியும். அப்போ இறக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறார்.
சித்தமுண்டு சுத்தமாகி என்று சொல்லி சுகம் கொடுத்த பரலோக தகப்பன், சித்தமுண்டு சுத்தமாகு, சித்தமுண்டு சுத்தமாகு. கர்த்தருடைய கிருபை தெய்வ பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படிக்கு அப்போ நீ இறக்கம் செய்யுங்கப்பா. உடம்பா ரகதர கடகசியா எல்லாம் அந்நிய பாச பேச சொல்லி நீ அபிஷேகத்தை நிரம்பும் போது பிசாசு உன்னை விட்டு ஓடி போவார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு பிள்ளைக்குள் இருக்குமானா, ஒரு தாவீது கோலியாத்தை ஜெயித்தது போல, ஒரு தானியேல் சிங்கத்தின் வாயை மூட வைத்தது போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்தின் சகோதரர்கள் அக்கினி ஜுவாலையை ஜெயித்தது போல, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை எங்க தீங்கும் தொடாது, எந்த மந்திரமும் தொடாது, எந்த வியாதியும் தொடாது, எந்த பலவீனமும் தொடாது. அப்படியே தொட்டாலும் அது ஜெயிக்காது. ஆமென். ஒருவேளை சுகருங்கிற பிசாசு உனக்குள்ள பீடித்து நீ வேதனைப்படலாம். ஒருவேளை பிரஷருங்கிற பொல்லாத பிசாசு உனக்குள்ள இருந்து உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். ரைட் நவ் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் வழியே அந்நிய பேசி தூச்சி கொண்டே இரு. பிரஷர் வழியே போ, சுகர் வழியே போ, கொலஸ்ட்ராலுங்கிற அந்த பொல்லாத கிரியை இயேசுவின் நாமத்தின் வழி போ. சனியினால் அடைத்திருக்கிற அடைப்புகள், இரத்த நாளங்கள் அடைத்திருக்கிற அடைப்புகள், கொழுப்பு கட்டிகள், கொழுப்பு கிரியைகள் எல்லாம் சேர்ந்து கரையற்றும். அபிஷேகத்தில் நிரம்பும் போது, ஆவியில் நிரம்பும் போது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிற வெளியே போய் இயேசுவின் நாமத்தில் பிள்ளையுடைய சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத ஆவியை ரசூலாய் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். பேதுருவின் மாமியுடைய ஜுரம் வார்த்தை அனுப்பி சுகொடுத்தது போல வாபை காய்ச்சல் நீங்கட்டும், இயேசு ஜுரம் நீங்கட்டும், இயேசுவின் தைபாய்டு மாறட்டும். ஆமே ரிகத்துரமான வீமாவுடமா கொரோனா நோ எப்படி கொரோனா ஜெயிச்சாவிட்டார்கள், ஜெயிக்க போகிறார்கள். நம்ம வருகிறாங்க, எல்லா கிரியையும் ஜெயிக்க போகிறாங்க. எங்கள் பிள்ளைகள் தோற்று போவதில்லை. இந்த எல்லாவற்றையும் ஜெயமெடுப்பதற்காகவே மனுஷனை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ரைட்டோ எல்லா தெய்வ கோபத்திலிருந்தும் கர்த்தர் பிள்ளைகளை விடுதலையாக்குகிறார். அவர்கள் உணர்வடையத்தக்கதாக கர்த்தர் அபிஷேகம் ஊற்றப்படணுமே. தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் குறையுள்ளவர்கள், எங்கள் பிள்ளைகள் குற்றமுள்ளவர்கள், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ரட்சிப்பை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. குடிவெறியின் ஆவிகள், பச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், காமவிகார ஆவிகள், அசுத்த கிரியைகள், அசுத்த சிந்தனைகள், வேசித்தனத்தின் ஆவிகள், வெச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. செல்லில் கிரியை செய்கிற, செல்போன் மூலமாக கிரியை செய்கிற எல்லா கிரியைகள், எல்லா ஆவிகள், எல்லா சிந்தன மண்டலங்களை கட்டுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக. பயப்படுத்துகிற ஆவிகள், கலக்கடிக்கிற ஆவிகள், கலக்கத்தை உண்டு பண்ணுற ஆவிகள், நாளை என்ன செய்வேன் என்று சொல்லி இறுதிய பலவீனத்தை உண்டு பண்ணுகிற இறுதிய பலவீன ஆவிகள், எல்லா காட்டு நெஞ்சில் இருக்கிற எல்லா அட்டைக்குகள், எல்லா அடப்புகள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. கொழுப்பு கட்டிகள் கரைவதாக, கேன்சர் கட்டிகள் கரைவதாக. கேன்சர் கட்டிகளை கொழுப்பு கட்டிகளாக மாற்றி, கொழுப்பு கட்டிகளை நீர்கட்டிகளாய் மாற்றி எல்லாம் அப்படி கரைந்து போகத்தக்க அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, ஆமே ஒரு அதிகாரம்
மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தவிர எந்த மருந்து மாத்திரைகளுக்கு அல்ல. எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், எல்லா வியாதியை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், எல்லா பிசாசையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் அற்புதத்தை காண்பார்களாக. இயேசு நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறார். பலப்பட்டு இறக்கம் செய்யும். நன்மையாய் நிரப்பும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன பிள்ளைகளே, ஆண்டவர் பேசினார். வியாதிங்கிற ஒரு பிசாசு பவுல் சொல்ற வார்த்தை உங்களை உயர்த்தாதபடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியம் ஜெபிக்கும்போது அந்த வியாதி மாறும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது அந்த வியாதி மாறும். ஆமென்.